ஏழைகளுக்கு ஆதரவாளராக, கடின வேலைகளை செய்பவர்களுக்கு சிறந்த மாதிரியாளராக, தாழ்மையான தொழிலை செய்பவர்களுக்கு மகிமையானவராய் திகழும் புனித சூசையப்பரே, உமக்கு புகழ். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலேன். ஆமேன். எழில் பூவாய் நின்று விண்ணும் மண்ணும் புகழ்பாடி நின்ற உலகம் போற்றும் உன்னத அரசர் தாவீதின் வழி வந்தவர்தான் வளனார் என்னும் சூசை. இந்த சூசையின் வாழ்வு உண்மையிலேயே விசித்திரமான ஒன்று. அதனால்தான் வரலாற்று நாயகனின் வளர்ப்பு தந்தையாகி வரலாறு படைத்தவர் நம் புனித வளனார். இன்று நம் தாய் சபையின் 2ஆம் பாதுகாவலராக கொண்டாட புனிதருக்கு இந்நாளில் விழா எடுத்து மகிழ்கின்றோம். இவரால் நாம் அடைந்த நன்மைத்தனங்களை எண்ணி பெருமிதம் கொள்கிறோம். அரச வம்சத்தில் தோன்றிய பெற்றோருக்கு மகவாய் பிறந்த புனித சூசையப்பர் தன்னுடைய முன்னோர்களின் தன்மைக்கு தக்க வாழ்வு வாழ்ந்து அவர்களுக்கு நற்பெயர் கிடைக்க செய்தார். அவர் ஒருபோதும் செல்வத்தை விரும்பவில்லை. தாழ்ச்சி, பொறுமை, அமைதி என்ற நற்குணங்களில் திளைத்திருந்தார். இவர் பிறந்தபோது இவருக்கென்று பெரிய விழா நடைபெறவில்லை. ஆனால் வானுலகில் வானதூதர்கள் இவரது பிறப்பினை விமரிசையாக கொண்டாடி மகிழ்ந்தனர் என்று பாரம்பரியம் கூறுகின்றது. தந்தை, மகன், தூய ஆவி இவர் மேல் அளவு கடந்த பாசம் வைத்திருந்த போதும் உலக செல்வ சுகத்தை இவருக்கு மறுத்து வான் வீட்டிற்குரிய செல்வங்களை மட்டுமே அளித்தார்கள். புனித சூசையப்பர் தனது குல பெருமையை பாராட்டாமல் தான் பிறந்த ஏழ்மை நிலையிலே மகிழ்ச்சி அடைந்தார். இறை தந்தை தேர்ந்தெடுத்த மனிதருள் மாணிக்கம் இவர். ஞானம் நிறைந்த செயல் வீரர், இறை தந்தையின் நம்பிக்கையும் உண்மையும் நிறைந்த ஊழியர், தன் வாழ்வே இறைவனின் கொடை என உணர்ந்தவர். பணியாளரின் கண்கள் எப்போதும்
தன் தலைவரின் கரத்தை நோக்கியே இருப்பது போல் இவரின் கண்கள் தன் தலைவராம் இறைவன் பணிக்கும் திருவுளத்தை நாடியே இருந்தது. இறை தந்தை தனக்கு பணித்த பணியினை விரைந்து ஆற்றுவதில் விவேகம் நிறைந்தவர். கடவுளிடமிருந்து பெற்ற அரிய பொறுப்பினை மாண்புடன் நிறைவேற்றினார். அன்னை மரியினையும் தனையன் இயேசுவையும் கண்ணும் கருத்துமாய் காத்து வளர்த்தவர். இறை திட்டம் எவ்வழியில் வந்திடினும் அமைந்த உள்ளத்தோடும் எளிய மனத்தினராய் ஏற்றவர். பொறுமையும் தாழ்மையும் நிறைந்த நம் சூசை தந்தை அமைதியாய் வாழ்ந்து ஆற்றல் நிறை செயல்களால் உயர்ந்து நிற்கிறார். இறை மகனையும் இறை அன்னையையும் பாதுகாக்கும் புனித பொறுப்பினை தெய்வ பயத்தோடு ஏற்று செயல்படுத்தியவர். தன் ஞானத்தால் உடல் உழைப்பால் அனுதினம் இயேசுவை வளர்த்தெடுத்தவர். இத்தகைய நம் புனித சூசையப்பரை நாம் வாழ்த்தி பாடுவோம். கனவின் மன்னரே, இயேசுவின் தந்தையே, கனவின் மன்னரே, இயேசுவின் தந்தையே, கல்விக்கும் கற்புக்கும் பாதுகாவலே, எங்கள் புனித யோசேப்பே நீர் வாழ்க வாழ்கவே. எங்கள் புனித யோசேப்பே நீர் வாழ்க வாழ்கவே. கனவின் மன்னரே, இயேசுவின் தந்தையே, கல்விக்கும் கற்புக்கும் பாதுகாவலே, எங்கள் புனித யோசேப்பே நீர் வாழ்க வாழ்கவே. எங்கள் புனித யோசேப்பே நீர் வாழ்க வாழ்கவே. கடவுளின் திட்டத்தை கனவினில் அறிந்தவரே, கருவூலம் காத்திட்ட கன்னி மரியின் கற்புள்ள காவலரே, கடவுளின் திட்டத்தை கனவினில் அறிந்தவரே, கருவூலம் காத்திட்ட கன்னி மரியின் கற்புள்ள காவலரே, எங்கள் புனித யோசேப்பே நீர் வாழ்க வாழியவே. எங்கள் புனித யோசேப்பே நீர் வாழ்க வாழியவே. கனவின் மன்னரே, இயேசுவின் தந்தையே, கல்விக்கும் கற்புக்கும் பாதுகாவலே, எங்கள் புனித யோசேப்பே நீர் வாழ்க வாழ்கவே. புனித சூசையப்பர் சிறந்த பாதுகாவலர் என பல கோணங்களில் நாம் பார்க்கின்றோம். அவற்றில் ஒரு சிலவற்றை கேட்டு தியானிப்போம். படிப்பிற்கு பாதுகாவலர். புனித சூசையப்பர் குழந்தைகளின் வளர்ச்சிக்கும் கல்விக்கும் சிறந்த ஒரு முன்மாதிரி. அவரின் உழைப்பும் ஒழுக்கமும் மாணவர்களுக்கு ஊக்கமாக உள்ளது. நல்ல வாழ்க்கை வழிகளை மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்தவர். அதனால் மாணவர்கள் படிப்பில் முன்னேறவும் ஞானம் பெறவும் புனிதரை ஜெபித்து நாடுகிறார்கள். படிக்கும் பிள்ளைகள் யாவர்க்கும் உற்ற துணையும் நீரென்றோ, படிக்கும் பிள்ளைகள் யாவர்க்கும் உற்ற துணையும் நீரென்றோ. கடின உழைப்பு, அன்பு, கடவுள் நம்பிக்கை அனைத்தையும் ஒன்று சேர்த்து உழைத்து இயேசுவையும் மரியாவையும் வளர்த்தவர்.
உழைப்பாளிகளை மதித்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவர். கடின உழைப்பு ஏழ்மையுடன் நெருங்கிய தொடர்புடையது என ஏற்று வாழ்ந்தவர். உழைக்கின்ற போது உடல் உறுதி பெறும், நோயற்ற வாழ்வு வாழ்ந்திட முடியும். எனவேதான் கடின உழைப்பிற்கு பாதுகாவலர் என அழைக்கப்படுகிறார். உழைப்பின் மேன்மையை உணர்ந்திடவே, உண்மை நெறியினில் உயர்ந்திடவே. உழைப்பின் மேன்மையை உணர்ந்திடவே, உண்மை நெறியினில் உயர்ந்திடவே. கற்பிற்கு காவலர். இறைவனின் சித்தத்தின்படி தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்து வாழ்நாளில் கடவுளுக்கான அர்ப்பணிப்பையும் கற்பின் மதிப்பையும் காத்து அன்னை மரியாவை மரியாதையுடன் பாதுகாத்து தூய்மையுடன் வாழ்ந்ததினால் புனித சூசையப்பர் கற்பின் முன்மாதிரி என கருதப்படுகிறார். கன்னி தாயாரின் பத்தாணியல்லோ, கன்னி தாயாரின் பத்தாணியல்லோ, உன்னதமாய் பெருமாட்சி உற்ற பாக்கியனே, உன்னதமாய் பெருமாட்சி உற்ற பாக்கியனே. நீதிமான். இறைவனிடமும் இறை மக்களிடமும் அவர் நீதியுடன் தன் கடமைகளை செவ்வனே செய்து வந்தார். அதனால் தூய ஆவியால் அவர் நீதிமான் என அழைக்கப்பட்டார். நீதிமானின் புகழ் பாடிடவே நீதம் துதித்தோம் நின் காலடியை. நீதிமானின் புகழ் பாடிடவே நீதம் துதித்தோம் நின் காலடியை. நல் மரணத்திற்கு பாதுகாவலர். புனித சூசையப்பர் இறக்கும் போது இயேசு கிறிஸ்துநாதருடைய திருக்கரங்களில் மரணத்தை அடைந்தவர். இறக்கும் நேரத்தில் இயேசு மற்றும் மரியா அவர்களுடன் இருந்தார்கள் என்றும் நம்பப்படுகிறது. அதாவது அவர் இயேசுவின் அன்பும் மரியின் ஆறுதலுடனும் அமைதியாக மரணமடைந்தார். இயேசுவின் கரத்தில் அமைதியானாய் நல் மரணத்தின் காவலனே. இயேசுவின் கரத்தில் அமைதியானாய் நல் மரணத்தின் காவலனே. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 18 25 வரை. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருந்த போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவையாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். மரியா தம் மகனை பெற்றெடுக்கும் வரை யோசேப்பு அவரோடு கூடி வாழவில்லை. யோசேப்பு அம்மகனுக்கு இயேசு என்று பெயரிட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
நமது மன்றாட்டுக்களை சூசையப்பரிடம் எடுத்து கூறி ஜெபிப்போம். தாய் சபையின் நலனுக்காகவும் வளர்ச்சிக்காகவும் ஜெபிப்போம். அரசு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்கள் நன்கு தேர்வு எழுதி வெற்றி பெற ஜெபிப்போம். நாடுகளுக்கிடையே நடக்கின்ற போர், பதற்றங்கள், வன்முறை செயல்கள் அனைத்தும் நீங்கி அமைதியான சூழல் நிலவ ஜெபிப்போம். வரவிருக்கின்ற தேர்தலில் நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்க ஜெபிப்போம். பெண்களுக்கு, பெண் குழந்தைகளுக்கு நடந்து வருகின்ற பாலியல் வன்கொடுமைகள் நீங்கி சுதந்திரமான நிலைகள் உருவாக ஜெபிப்போம். இறைமகனை கையில் ஏந்தும் பாக்கியம் பெற்ற சூசை தந்தையே, எம் வாழ்வில் இறைவன் வகுத்த திட்டத்தை பொறுப்புணர்வுடனும் கடமை உணர்வுடனும் ஆற்றி இறை கரங்களில் நாங்கள் தவழ்ந்திட அருள் புரியும். உம்மை போல் இறைவனுக்கும் அவர் தம் செயல்களுக்கும் முதன்மை கொடுத்து வாழ்ந்திட வரம் வேண்டி ஜெபிக்கின்றோம். ஆமேன். திரு இருதயத்தின் அன்பராகிய புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.